சரி, உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம், 2 பேரும் அட் அ டைம் சொல்லுவோமா? எனக்கு உங்களை ரொம்ப கல்யாணத்துல இஷ்டம் பிடிச்சிருக்கு. இல்லைங்க. இவ்வளவு செலவெல்லாம் பண்ணி இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிருக்காங்கல்ல, இல்ல எனக்கு புரியல. என்னைக்காவது ஒரு நாள் என் அன்பை புரிஞ்சு கண்டிப்பா என்ன நீங்க லவ் பண்ணுவீங்க. பாரு, உனக்கு என் கூட வாழ பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிரு. சும்மா இங்க இருக்கிற எல்லாரோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டு. அப்ப நீங்க எல்லாரும் பிராங்க் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா இவ்வளவு நேரம்? என்ன ஆமாமா, நீ தான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்க. என்னப்பா லெட்டர் அது? என்னடா லெட்டர் அது? இப்ப என்ன, உங்களுக்கு என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அவ்வளவுதானே? பேசாம நீங்க சொன்ன மாதிரி நானே அன்னைக்கு வீட்டில் பேசி கல்யாணம் தண்டி பாட்டியிருக்கணும். நான் தான் போக போக எல்லாம் சரியாயிடும்னு விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். எனக்கே நான் நினச்சா கேவலமா இருக்குங்க. உங்களை சொல்லியும் குத்தம் இல்லைங்க. திடீர்னு ஒரு ஆம்பளையை கூப்பிட்டு வந்துட்டு இவனே கல்யாணம் பண்ணிக்கோ, இவன் கூட குழந்தை பெற்றுக்கோன்னு சொன்னால் எந்த பொண்ணாக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். இதனால தான் எல்லாருமே அரேஞ்ச் மேரேஜ்னா பயப்படுறாங்களோ? என்னால ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பொண்ணுங்க எங்களுக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ற மாதிரி பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்ராட் போய் ஒர்க் பண்ணணும், அங்கே இருக்கிற கல்ச்சர் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், மேரேஜ்னு ஒன்று பண்ணால் லவ் மேரேஜ் தான் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆசை எனக்குள்ளே இருக்குது. யூனோ வாட், என்னோட ஆஃபீஸில் எனக்கு அப்ராட் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஆனால் இந்த மேரேஜ்னால எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் மறந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வாழலான்னு நினச்சா கூட என்னால் இதுலேருந்து ஈஸியாக மூவ் ஆன் ஆக முடியல. புரியுதுங்க. இது வரைக்கும் நடந்ததுனால மாற்ற முடியுமான்னு தெரிலங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி நடக்காது. நீங்களாவது சந்தோஷமா இருங்க. பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணியிருக்கேன். எப்பெல்லாம் கோர்ட்டுக்கு வரணுமோ சொல்லுங்க, வரேன். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் லவ் மேரேஜ்னு கிடையாது. ஐயோ 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 ஐயோ, என்ன இது நடு வீட்ல? ஏன் பிராண்ட்? ஏய், அமைதியாயிரு. புரிஞ்சு போச்சு. நடு வீட்ல இந்த கருமத்தெல்லாம் பண்ணி என் வீட்ல பார்த்து குடியார பொண்டாட்டி என் மவுனுக்கு வேணாம்னு சொல்லி அவங்களே டிவோர்ஸ் பண்ணி வைக்கணும், அதானே? ஏய். ஏய்யா, ஆமாடா, அப்படிதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? நீங்க அசிங்கமா கூட சொல்லிக்கோங்க, ஆனா எங்க அப்பா அம்மா வரக்கு முன்னாடி இந்த கருமத்தெல்லாம் கிளியர் பண்ணிக்கலன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். மடையா, அவங்க தான் ஊருக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு தானே போனாங்க. மறந்துட்டியா? தானதோம் தனன தானதோம் தனன. பூக்கள் பூக்கும் தருணம். ச்சீ, அட ஆமாங்க, அதே ஆபீஸ் டென்ஷன்ல மறந்துட்டேன். வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னாங்களா? அப்போ ஓகே. ஏய், நீ குடிப்பியா? ம், என்னமோ உங்க அம்மா வந்து அன்னைக்கு என் புள்ள குடிக்கவே மாட்டான், ரொம்ப உத்தம நல்லவன் அப்படின்னாங்க. பையன் குடிக்கிறது எந்த அம்மாவுக்கு தெரியும்? காக்கைக்கு பொன் குஞ்சு தன் குஞ்சு. சீ, அப்ப உங்களை ஏமாத்திட்டு குடிக்கிறியா? ஏண்டா எருமை, இதுல என்னடா பெருமை? மேடம் என்ன தூதுவளை ரசம் குடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், நான் குடிக்கிறது என் ஃபேமிலியில எல்லாருக்குமே தெரியும். இத்தனைக்கும் நான் குடிக்கும் போது எனக்கு சரக்கூத்தி குடுக்கறதே எங்க அப்பா தான். உங்க அப்பா பட்டச்சாராயம் காய்ச்சறானா? ஏய், இல்லங்க, உங்க அப்பாவும் குடிப்பாரா? நாங்கெல்லாம் சும்மா ஜாலிக்கு குடிப்போம், எப்பயாச்சும் அக்கேஷனலா.
உன்ன மாதிரி குடிச்சு குடிச்சு நாங்க உடம்ப கெடுத்துக்க மாட்டோம். குடிக்கிற எல்லா கம்யூனிட்டியும் அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு லாஜிக் வச்சுக்கிறீங்கல்ல. ம், ஒண்ணும் இல்ல. ஆக இப்ப ஜாலியா தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. பின்ன நான் குடிச்சு குடிச்சு அழுது சாப்பிட்டுருவோம். அழுது சோகமா இருந்து இருந்து நாசமா போணுமா? ஐயோ இல்ல. முன்னாடியே சொல்லியிருந்தா சிக்கன் பக்கோடா இல்லைன்னா மட்டன் சுக்கா ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. எதுக்கு? ஏண்டா குடிக்கிறதே தப்பு, இதுல சைடிஷ்க்கு சிக்கன் மட்டன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பிளாக் வந்து ஸ்டென்ட் வைக்க சொல்றியா? மரத்து குடிக்கிற இருப்ப போலியே. சரி இப்ப எது குடிக்கிறீங்க அதையோ சொல்லுங்க. உன்னால தான்டா குடிக்கிறேன். ஏய் என்னடி நான் பேச வேண்டிய டைலாக்லாம் நீ பேசிட்டு இருக்க? என்ன சொன்ன? இல்லங்க நான் பேச வேண்டிய நான் என்னங்க பண்ணேன்? ஏன்டா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்ட? ஏங்க நீங்க தானங்க என் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க. நான் அப்படிதான் கோவத்துல சொல்வேன், அதுக்கு வாங்கி உடனே சைன் போட்டு கொடுத்துருவியா? என்னன்னா சாப்பாடு போட்டா கொடுக்க முடியும்? நீ பாட்டுக்கு நல்லவன்னு பேர் எடுத்துட்டு போயிடுவ, என்ன எல்லாரும் அசிங்கமா திட்டணுமா? ஏங்க இல்லங்க பிடிக்காத வாழ்க்கைய பல்ல கடிச்சு வாழ்றதுக்கு பிடிச்ச வாழ்க்கைய பல்ல கடிக்காம வாழலாம்ல, அதான் சைன் பண்ணி கொடுத்தேன். எனக்கு இந்த மேரேஜ் லைஃப் தான் பிடிக்கலன்னு சொன்னேன். உன்னை பிடிக்கலன்னு சொன்னனா? அப்போ உண்மையிலுமே உங்களுக்கு என்ன பிடிக்குமாங்க? ம். இப்ப எதுக்கு நீ சரக்கு ஊத்துற? இல்ல சரக்கடிச்சா ரொம்ப உண்மையா வளர்றதான். நான் எவ்வளோ போதையானாலும் என்ன பேசுறேன் என்ன பண்றேன் எல்லாமே ஞாபகம் இருக்கும், எதையும் மறக்க மாட்டேன். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போறோமா? வாழ தியேட்டர்ல இருந்து தூக்கிட்டாங்கடா, நம்ம ஓடிடில பார்க்கலாம். ஓ சரக்கடிச்சா இந்த வியாதி வேற இருக்கா உனக்கு? இயரிங் வர வரைக்கும் நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து பார்க்கலாம். ம். செட் ஆச்சுன்னா நான் டிவோர்ஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகே டீலா? டீல். ஐயோ என்னால நம்பவே முடியலங்க. நம்ம உண்டையா? எங்கடா இங்க என்ன சைடிஷ்? இப்ப நம்புறீங்களா மாமா? ஐயோ சந்தோஷத்துல எனக்கு வேற இப்ப ஒண்ணு பண்ணணும்னு தோணுது. செருப்பு பிஞ்சிடும் மாமா. ஐயோ சி அது இல்லங்க. ஏய் ஏண்டி கத்துற பொண்டாட்டி? த நைட் இஸ் யங். சீ பொண்டாட்டியா? என்ன ஒளற? என்னது வளர்றனா? ஏய் என்ன விளையாடுறியா? நீ தாண்டி நைட்டு வாங்க பழகலான்னு சொன்ன, அதான் நானும் கொஞ்சம் பழகி பார்த்தேன். ஆசையா மாமான்லாம் சொன்னியடி. மாமாவா? சீ கருமோ, அது நான் ஏதோ போதையில சொல்லிருப்பேன். போதையில சொன்னியா? போதையா இருந்துச்சுன்னா சைடு சொல்லி மாமான்னு சொல்ற, மனசு கலகலத்து போவாது? நான் எப்போ அப்படி சொன்னேன்? ஆமா நேத்து நைட் என்ன நடந்துச்சு? அங்க பாரு ஃபிளாஷ்பேக். ஹே, அது நான் ஏதோ போதையில சொல்லிட்டு இருந்தேன், அத போய் பெருசா எடுத்துப்பியா? ஷோ. ஆமா டிவோர்ஸ் பேப்பர் என்னாச்சு? அதான் நைட்டே ஐ லவ் யூ மாமான்னு சொல்லி கிழிச்சு போட்டீங்களே.
கிழிச்சு போட்டுட்டேனா? சரி, நான் இப்ப போய் புதுசா ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகேயா? உடனே எல்லாம் கிடைக்காது, டைம் ஆகும். பிரவுசிங் சென்டர் கூட திறந்திருக்க மாட்டான் இப்போ. அது இல்ல லுங்கி. அது இல்லைன்னா இப்ப என்னால பெட்டை விட்டு வெளியே வரவே முடியாது. ஓ, எங்க வச்சு தொலைச்ச? சீ! கருமம், கருமம். என்ன கருமம் அது? கன்றாவி. சீ, போடி. ஓடியா, நான் ராயப்பன் பட்டிக்காரண்டி. ஏமா, நீ ஜெய்யோட பொண்டாட்டி தானே? ஆமா, நீங்க யாரு? ஜெய் என் பையன் மாதிரிமா. மாதிரினா புரியல. உன் கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தேனேம்மா, என்ன தெரியலையா? சாரி, எனக்கு ஞாபகம் இல்ல. உன்னையே உனக்கு ஞாபகம் இல்லாம தானமா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என்ன எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கும்? சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? மா மா, என்னப்பா? யார் நீங்க? என்னாச்சு? இங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் மயக்கம் வரா மாதிரி இருந்துச்சுப்பா, அதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப பரவாயில்லப்பா. சரி இருங்க, நான் இங்க பக்கத்துல எங்கேயாவது போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். இருங்க. மா, இந்தாங்க குடிங்க. போதுமா? போதும்பா. இன்னும் கொஞ்சம் குடிங்க. சரி, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே போய் விட்டுறேன். நீ ஏன் என் வீட்டுல தான்ப்பா இருக்க? உங்க வீடா? எங்க? அது இது அங்க இங்க எல்லாம் என் வீடு தான்ப்பா. உங்களை பாத்துக்கிறதுக்கெல்லாம் யாரும் இல்லையா? யாரும் இல்லாம இல்லப்பா, இருந்தும் இல்லாம இருக்கேன். இருந்த என் லவரும் செத்து போயிட்டான். லவ்வரா? அதான் என் புருஷன், என்னை கட்டினவன். என் பையனும் என்னை வீட்டை விட்டு தரத்திட்டான். நான் எங்க போறதுன்னு தெரியாம அங்க இங்க திரிஞ்சு கிடைக்கிறத சாப்பிட்டு அங்க இங்க தூங்கி ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா. நல்லா பேசுற. உன் பையன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. இதுக்கு மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்றது? என் வாழ்க்கையில எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டேன்ப்பா. உன்னை அப்படியே விட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. வா, அந்த கடையில் போய் ஏதாவது சாப்பிட்டு வரும். என்னப்பா, யாருன்னா படம் கிடம் பிடிக்கிறாங்களா என்ன? ஏய், அதெல்லாம் யாரும் ஒன்றும் படம் பிடிக்கல. வா, வாங்குறேன்ல. இங்கே பக்கத்தில் என் ஃப்ரெண்டோட ஓல்டேஜ் ஹோம் ஒன்று இருக்கு. உன்னை அங்கே விட்டுறேன், நீ அங்கே பத்திரமா இருந்துப்பியா? நானும் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துக்கிறேன்னா. இப்ப இருக்கிற ஓல்டேஜ் ஹோம்ல எப்படிமா உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா? அங்க எல்லாம் என்ன நல்லா பாத்துக்கிறாங்கம்மா. இவனும் என்ன அடிக்கடி வந்து பாத்துக்கிறான். என்னை பத்தி ஏதாவது சொல்லுவாராமா உங்ககிட்ட? நிறைய சொல்லியிருக்காமா உன்னை பத்தி. என் பொண்டாட்டி எவ்வளவு அழகு, அவளை எப்படிலாம் வச்சுக்கணும் அவனை பத்தி பேசிட்டே இருப்பாமா அவன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. நீ எங்கேயோ வெளிநாடு போறேன்னு சொன்னியாமே, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா எங்க காலம்தான் அடுப்படியோட முடங்கிடுச்சு. ஆனா பொண்ணுங்க இப்பெல்லாம் அப்படி இருக்க கூடாதுமா. ரொம்ப தைரியமா ஒரு பருவ போல சந்தோஷமா நீங்களாம் வாழணுமா. நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? நீ எங்க வேணாலும் போ, ஆனா என் பையனை மட்டும் விட்டுட்டு போயிடாத. எங்க போனாலும் அவனை கூட்டிட்டு போமா, தனியா விட்டுறாத. சரிம்மா, நீங்க பாத்து போங்க. சரிம்மா, நான் வரேன். சொல்லுங்க சார். அப்ராட் போறத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சாம்? எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை. நான் வேணும்னா அப்டேட் பண்றேன் சார் உங்களுக்கு. ஷூரா? ஆ. அப்போ உங்களுக்கு பதில் நான் வேற ஒருத்தர் அனுப்பிட்டுமா? சரி, ஓகே சார்.
என்னால தான் உனக்கும் சாம்க்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமோன்னு நினச்சாலே பயமாக இருக்குடா. இந்த விஷயம் அவளுக்கு தெரியாமல் இருக்கணும். தெரிஞ்சா அவ்வளோதான். நீ எதுவும் அவகிட்ட சொல்லிடாத என்ன? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் எத்தனை நாளுக்கு தான் இதை மறைக்கிறது? எனக்கு ஏதோ அவளுக்கு துரோகம் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. இங்கே பாரு, ஏற்கனவே அவளுக்கு என்ன பிடிக்காது. இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆனால் விஷயம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாக இருக்கும். உனக்கு வேலை போன விஷயத்த கூட மறைச்சிடலாம், ஆனால் நம்ம விஷயத்தை எப்படி மறைக்கிறது? ஆல்ரெடி 2 மாதம் சமாளிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தானே, பார்த்துக்கலாம். நீ மட்டும் இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியலடா. சாம், நீ நீ டெலிவரி ஒர்க்கா பண்ணிட்டு இருக்க? இல்லை, அது கேட்டதுக்கு பதில். உன்னை போய் நான் நம்பின பாரு, என்ன செருப்பு கழட்டி அடிக்கணும். எல்லாரையும் நடிச்சு ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்திட்டல. உன்னை போய் கல்யாணம் பண்ண நினைச்சாலே எனக்கு எரிச்சலா வருது. சாம், நீ பேசாத என்கிட்ட. உன்னை போய் ஃப்ரெண்ட்னு சொல்லி நம்பின பாரு, வெளில போய் யார்கிட்டயும் என் ஃப்ரெண்ட்னு சொல்லாத. எனக்கு அசிங்கம் அது. நாங்க ஒரு நரி கூட்டம். இதுக்குதான் அப்பவே சொன்னேன் உன் வீட்ல போய் சொல்லுன்னு. இப்ப பாத்தியா எங்க வந்து நிக்கிறோன்னு? உட்காந்துருக்கோம். வாய மூடு, தலைய திருகிருவேன். ஏங்க, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாங்க சொல்லி நிப்பாட்டி இருக்கணும். எனக்கு உங்களை வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணமும் இல்லை. அப்புறம் நான் எப்படி நிப்பாட்டுறது? சரி, ஓகே, நடந்தது நடந்துச்சு. ஆனா நீ என்ன எந்த கொஸ்டினும் கேட்க கூடாது. நான் எங்க போறேன், எங்க வரேன், எதுவுமே கேட்க கூடாது. ஓகே, நீங்க உங்களுக்கு